ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு பெயர்ச்சி. வருட கிரகமான குரு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்வதற்கு ஒரு வருடம் சுமாராக ஆறுது. அதாவது 13 மாதங்கள் ஆகும். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறார். என்றைக்கு போகிறார்? 26/5/2026 20/10/2026 வரலாம். கிட்டத்தட்ட 5 மாதம்தான் இந்த வருஷம் இருக்க போகிறார் இந்த கடக ராசியில். குரு பகவான் என்று சொன்னாலே அவர் அதீத சுபர். அவர் பார்த்த இடம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், இருக்கிற இடமும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குரு பகவான் பார்த்தாலும் சரி இருந்தாலும் சரி அந்த இடம் மிகப்பெரிய வளமை பெறும், ஏற்றம் பெறும். அதனால் குரு பகவான் லக்னத்திலே இருந்தார்னா திக்பலம்னு சொல்லக்கூடியது. அதனால் எந்த லக்னமாக இருந்தாலும் குரு பகவான் லக்னத்தில் இருப்பாரேயானால் அவர் நேர்மையானவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சரி, குரு பகவானை பொறுத்தவரையிலும் வேறு என்ன செய்யலாம், வேறு என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, குருவினுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, குருவினுடைய காரகத்துவம் புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர். புத்திர காரகன்னா குழந்தை பிராப்திக்கு குருவினுடைய பார்வை மிகவும் அவசியம். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தின் அதாவது 5ஆம் இடம் 5ஆம் இடத்தின் அதிபதி மற்றும் குரு, இந்த 3 கிரகங்களையும் எடுத்து தான் புத்திர ஸ்தானம், புத்திர ஸ்தானாதிபதி, புத்திர காரகன்னு சொல்லக்கூடிய குருவையும் எடுத்து தான் பார்க்கணும். அதாவது குழந்தைகள் இல்லாமல் ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு இந்த 3 விஷயங்களையும் எடுத்து பார்த்து அவளுடைய தசா கோச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கணும். சரி, புத்திரக்காரகன் தவிர வேறு என்ன அப்படின்னா தனக்காரகன்னு சொல்லக்கூடியவர். அதாவது பணம் வரணும் அப்படின்னா, நிறைய பணம் சேமித்து வச்சுருக்கணும் அப்படின்னா குரு பகவான் அவருடைய கடாட்சம் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தாலேயானால் பணம் அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னா குரு இருக்கணும். செலவு பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும், அனுபவிக்கணும்னா சுக்கிரன் நல்லபடியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பணத்தை அதீதமாக செலவு பண்ணுவோம். அதனால தான் பார்த்தேன்னா ஒருத்தர் பணத்தை நிறைய சேர்ப்பார், அவருடைய அடுத்த ஜென்ரேஷனில் பணத்தை அதிகமாக செலவு பண்ணுவார். ஏன்னா அவருக்கு குரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், இவருக்கு சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் எல்லா விதமான உலக இயல் வாழ்க்கைகளில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இன்பங்களையும் அவர் சந்தோஷமாக ஏற்று பண்ணுவார். அதாவது சுக்கிரன் அதிகமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால்தான். சரி, குரு பகவான் நேர்மையானவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா கற்பது, கற்றுக் கொடுப்பது, கற்பிப்பது இதுதான் அவருடைய தொழிலே. அதை தவிர பார்த்தாலேனால் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறது. அதனால் சொல்லிக் கொடுக்குறதுன்னா இப்போ என்ன சொல்கிறதுனா நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம், கேடி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடியவர். அதே மாதிரி தங்கம் அப்படின்னு சொல்லணும்னாலே குருவுக்கு உண்டான ஒரு மெட்டல்னு சொல்லக்கூடியது தங்கம், தங்க ஆபரணங்கள். அதாவது எப்படி சொல்லணும்னா, தங்கத்தை ஆபரணங்களாக பண்ணி ரொம்ப நகாசு வேலைகள்லாம் பார்த்தா அதில் சுக்கிரன் இருக்கும். ஆனால் அது பொதுவான தங்கம் அப்படின்னு அந்த மஞ்சள் நிறத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தங்கம் அப்படின்னு வச்சேன்னா அந்த தங்கத்தினுடைய வெயிட்டு, தங்கத்தினுடைய இதுவை பார்த்தாலேயானால் குருவினுடைய ஆற்றல் இருக்கும். அதனால தான் தங்கத்திற்கு குருவினுடைய இது உலோகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இது தவிர தாவரத்தில் பார்த்தாலும் முல்லைப்பூ, முல்லை செடி, அது தவிர இந்த வேர்க்கடலை இனிப்பு வகைகள், அதாவது கடலை மிட்டாய்னு சொல்லக்கூடியது, வேர்க்கடலை இனிப்பு வகைகள், சக்கரை பொங்கல், இந்த மாதிரியான விஷயங்கள். அது தவிர பார்த்தாலேயானால் இந்த குரு பகவானுக்கு உண்டான மஞ்சள் மூக்கு கடலை, வெள்ளை மூக்கு கடலை, கருப்பு மூக்கு கடலைன்னு இந்த குரு பகவானுக்கே சுண்டல் போடுவோம். அது தவிர மஞ்சள் துணி, இது எல்லாமே குரு பகவானை சொல்லக்கூடிய விஷயம். குரு எல்லாவற்றிற்கும், அதாவது தேவர்கள் எல்லாருக்குமே அவர் தான் குரு. அதனால் இந்த குரு பகவான் எந்த கிரகத்தை பார்த்தாலும் குருவுக்கே எல்லா விஷயங்களிலும் அதிகாரம் உண்டு. அதனால் எந்த ஒரு தீய கிரகத்தை பார்த்தாலும் அவரும் கட்டுப்பாட்டில் வருவார். அதாவது தீய கிரகம்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், அதை தவிர ராகு, கேது, சனி வாழெல்லாம் சொல்கிறோம். இந்த கிரகங்களை பார்த்தாரேயானால் அந்த கிரகங்கள் சுபப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த துர்கிரகங்கள் குருவின் பார்வையினால் சுபப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். சரி, இந்த குரு பகவான் இப்போது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறார். இந்த குரு பகவானுடைய
காலபுருஷ தத்துவத்தின் ராசி பார்த்தோம்னா 9ஆம் ராசியும் 12ஆம் ராசியும், அதாவது 9ஆம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது தனுசு, 12ஆம் ராசின்னு சொல்லக்கூடியது மீனம். இந்த 2 ராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு. இந்த குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறுறார். கடகத்தில் உச்சம் பெறக்கூடியவர் குரு பகவான். இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, குரு பகவான் 9ஆம் இடத்துல அதாவது உங்களுக்கு படிப்பு, அதை தவிர வெளிநாடு போய் படிப்பு, மேற்படிப்பு, இது எல்லாமே குரு பகவானால் நல்லபடியாக ஆசீர்வதிக்கப்பட்டால் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்தினுடைய அதிபதினு சொல்லக்கூடியவர் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம். அதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் சுப செலவுகளை கொடுப்பார். அதாவது 12ஆம் இடம் செலவுகளை கொடுக்கறது, அதாவது அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். உங்களுக்கு சுப செலவுகள் கொடுக்கணும். அதாவது பணம் வந்தாலும் சுபமாக இருக்கணும். அதை தவிர வெளிநாட்டில் போய் உங்களுக்கு அங்கேயே இருந்து பிஆர், அதை தவிர பர்மனெண்ட் ரெசிடென்ட்ஷிப், அதை தவிர இந்த க்ரீன் கார்டு, இந்த மாதிரியான விஷயங்கள், H1B இதெல்லாம் வாங்கி அங்கேயே பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகக்கூடிய பாக்கியத்தையும் உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 8ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தில் பார்த்தாலும் உங்களுக்கு அந்த வாய்ப்பினை நிச்சயமாக கொடுப்பார். சரி, இந்த குரு பகவான் இந்த ஒரு ராசிக்கும் என்ன பண்ணுறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் இன்னொரு பெரிய விசேஷமான விஷயம் என்ன அப்படின்னா, குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவோம். குரு பகவானுடைய பார்வைன்னு சொல்லக்கூடியது எந்த ராசியில் இருக்காரோ அந்த இடத்திலிருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். 7ஆம் இடம்ன்றது 180 டிகிரியில் எல்லா கிரகங்களும் தன்னுடைய 180வது டிகிரியை பார்க்கக்கூடியது 7ஆம் இடம். அதில் எந்த ஒரு விஷயம் இல்லை. இப்போ விசேஷ பார்வைகள்னு சொல்லக்கூடியது செவ்வாய், சனி மற்றும் குரு, இந்த 3 கிரகங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதை தவிர பார்த்தோம்னா ராகு கேத்துக்கு 3-11 இருக்குது, 3ஆம் இடமும் 11ஆம் இடமும் பார்க்கக்கூடியது இருக்குது அப்படின்னு சில கிரந்தங்கள் சொல்கிறது. இப்போது குருவினுடைய பார்வை 5-9, அதாவது அதிகமாக, அதாவது விசேஷ பார்வைகளாக இருக்கும். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது விருச்சிகத்திலையும், 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மீனத்திலையும் விழுறது. இதை தவிர மகரத்தையும் அவர் பார்க்குறார். ஏன்னா 7ஆம் இடமான கடகத்திற்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மகரம். இந்த மகரத்திலையும் அவர் அவரை பார்க்குறார். இதன் மூலியமாக என்ன ஆகும்? குரு பார்க்க கோடி நன்மை. அந்த இடம் எல்லாமே வளம் பெறும், சுபம் பெறும். அதை தவிர பார்த்தீங்கன்னா குரு பார்க்கறதுனால திருமண பாக்கியங்கள் ஏற்படும். அதாவது குரு பலம் வந்ததா அப்படின்னு சொல்லக்கூடியது. குரு பலம் வந்தது அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, குருவினுடைய பார்வை 2, 4, 7, 8, 12 இந்த மாதிரியான விஷயங்களில் வந்ததே. ஆனால் குருவினுடைய பார்வை பட்டாலே, அதாவது அது நிச்சயமாக அவர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதை தவிர பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தை குரு பார்த்தாலும், அதை தவிர 5ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் குழந்தை பிராப்தியும் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. அதனால் இந்த குரு எந்த இடத்தில் இருந்தாலும் சுபத்தை செய்வார். எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த துர்கிரகங்களோடு இருந்தாலும் அவரையும் சுபப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த குரு சிம்மத்தை பார்த்து, அதாவது பொதுவாகவே பார்த்தோம்னா சிம்மத்தை பார்த்து, சிம்மாதிபதியும் பார்த்து, அந்த மாதிரியான பொசிஷன்லாம் வந்ததுன்னா குரு பகவானை பொறுத்தவரையிலும் அரசாங்கம், அரசு தொழிலில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அதனால் குரு பகவான் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குருவினுடைய காயத்ரி. குருவினுடைய காயத்ரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரமும், இல்லை குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்யம் குரவே நமஹா அப்படின்ற இந்த குருவினுடைய எளிய இந்த காயத்ரி மந்திரத்தையும் ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக எந்த விதமான பிரச்சனைகளும், குருவினால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும். அதை தவிர பார்த்தோம்னா இன்னும் எளிய பரிகாரம்னு சொன்னால், அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு போய் நெய் வழக்கு போட்டு வாங்கும், நெய் தானம் கொடுங்க. கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகருக்கு வேஷ்டி தானம் கொடுங்க. அதை தவிர பட்டு தானம் கொடுங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா சதுர்த்தி தேங்காய் உடைச்சின்னு வாங்கும். குரு பகவானுக்கு உண்டானது தேங்காய்ன்னு சொல்லுவோம். அதனால் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறது பெரிய விசேஷம். அதை தவிர நெய் போட்டு சக்கரை பொங்கல் பண்ணி இது
பெருமாளுக்கு இது பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கொடுக்கறது ரொம்ப பெரிய விசேஷத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். உங்களுடைய தேதி, பிறந்த தேதி, நேரம், பிறந்த மாதம், வருஷம், அதை தவிர உங்களுடைய நீங்கள் பிறந்த இடம், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இதுவரையும் நீங்கள் அனுப்பி வைங்க. இதை அனுப்பிச்சி வச்சோடனே உங்களுடைய ஜாதகத்தை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்து உங்களுக்குன்னு டைம் ஒதுக்கி நான் உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை இது பண்ணி உங்களுடைய தசாபுக்திகள் இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரங்கள் எப்படி இருக்குன்றதை வலுவாக இருக்கான்றதை பார்த்து உங்களுடைய பிரச்சனைகள் எந்த அளவுக்கு சுமூகமாக தீரும்ன்றதை சொல்கிறேன். ஏன்னா இப்போ ராசி சந்தி, லக்ன சந்தி இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. 50 வயசில் இருப்பா, அவளுக்கு ரிஷபராசியாக மிதுன ராசியானே தெரியாது. மிருகசீர நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருப்பா, 2வது பாதம் 3வது பாதம் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருப்பா. அதே மாதிரி விசாகம் சொல்லிட்டு இருப்பா. துலாமாக இருக்குமா இல்லைன்னா விருச்சிகமாக இருக்குமான்னு தெரியாது. அதனால் கண்டிப்பாக ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தர முடியும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சந்திரன், அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம். இதில் விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த ராசியில் குரு பகவான் உச்சமடைகிறார். அதனால் மிகவும் விசேஷமான ராசி. அதனால் பார்த்தடையானால் உங்களுக்கு தீர்க்கமான சிந்தனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவ்வளோ நாளாக பார்த்தோம்னா கடகராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தார். அதனால் பார்த்தோம்னா சில சமயம் அதாவது நல்ல ஒரு செலவுகள், அதாவது சுப செலவுகள் நடக்கும். இருந்தாலும் குரு 12ஆம் இடத்துல மறையிறதன் மூலியமாக நல்ல ஏற்றத்தை கொடுக்காது. இப்போ பார்த்தோம்னா உங்களுக்கு ராசியிலேயே இருக்கார். அதீதமான சிந்தனைகள், தீர்க்கமான சிந்தனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எது எடுத்தாலும் நீங்கள் சொல்கிறது நிச்சயமாக பலிக்கக்கூடிய, உங்களுடைய பேச்சுக்களை நிச்சயமாக கேட்கக்கூடிய அளவில் மக்கள் இருப்பார்கள். யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு விஷயமும் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 26/5/2026 வரார். 20/10/2026 வரலும் உங்களுடைய ராசியில் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம்னு 3 இடத்தையும் பார்க்குறார். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது விருச்சிகம், 7ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மகரம், 9ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மீனம். இந்த 3 இடத்தையும் பார்க்குறார். உங்களுடைய பூர்வ புத்திரஸ்தானம், பூர்வ ஜென்ம புத்திரஸ்தானம் எல்லாமே நல்லபடியாக நல்ல வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார் அப்படின்னா குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவ்வளோ நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் உங்களுடைய ராசியிலேயே ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனால ரொம்ப ப்ரெஷர் இருக்கக்கூடிய வாய்ப்பு, இருக்கிற இடத்த விட்டு நிறைய மூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். எல்லா விஷயத்துக்கும் நீங்களே போக வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு குழந்தைகள் மூலியமாக பெருமைகளை சேர்க்கக்கூடிய வாய்ப்பும், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும், புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அதனால் பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல ஒரு வெற்றி இருக்கும். அதாவது உங்களுக்கு எதிர்த்த மாதிரி இருக்கிறவங்க அத்தனை பேரும் உங்களிடம் சரணாகதி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பார்ட்னர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்கும். 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமண பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. பார்ட்னர்ஷிப் தொழிலில் அதீதமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 9ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். 9ஆம் இடத்துல சனி பகவான் ஏற்கனவே இருக்கார். அவரே 7ஆம் அதிபதி அப்படின்றதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலெல்லாம் பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்பு, தந்தை மூலியமாக ஆதாயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும்.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 9ஆம் இடம் வந்து குருவின் பார்வையில் இருக்கிறதும், அவரே 7ஆம் அதிபதி, அதாவது சனி பகவானே 7ஆம் அதிபதி, அவர் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் தொழில்கள் எல்லாம் வந்து அதீதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலமாகவே இருக்குது. ஏற்றமான காலம்னா தீர்க்கமான முடிவுகள். இவ்வளோ நாளாக மனசில் கிளேசங்கள் அதிகமாக இருந்திருக்கும், சரியான முடிவுகள் எடுக்க முடியாத நிலைமையாக இருந்திருக்கும். இப்போ வந்து தீர்க்கமான முடிவுகள் அதிகமாக இருக்கும், அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்களே முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவீங்க. உங்களுடைய முடிவுகளும் சீரான முடிவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் உண்டு. அது தவிர குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு பெருமை வரக்கூடிய பெருமை சேர்ந்த ஒரு நல்ல விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு உங்களுக்கு திருமண பாக்கியத்தை ஏற்படுத்துவார். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். இவ்வளோ நாளாக திருமணத்திற்கு பார்த்து தட்டி கொண்டே போயிருக்கும். 12ஆம் இடத்துல குரு இருக்கும்பொழுது திருமண பாக்கியம் ஏற்பட்டிருக்காது. ஆடவருக்கோ பெண்டிற்கோ பார்த்தோம்னா திருமணம் தட்டிகிட்டே இருந்திருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தினால. இப்போது 26/5/2026 கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படும். இந்த 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கல்யாணம், அதாவது 5 மாதத்துக்குள்ளே கல்யாணம் நிச்சயமாக நிச்சயதார்த்தம் நிச்சயமாக நடந்தேறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் எது எடுத்தேனாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்குது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகமும் இருக்குது. ஏன்னா 9ஆம் இடத்தை வந்து குருவே பார்க்குறார் தன்னோட வீட்டை. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகங்கள். அதை தவிர வந்து எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமண பாக்கியம் உண்டு. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. தந்தையின் சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் ஒருவேளை உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா, நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தென்குடி திட்டை அப்படின்ற தட்சிணாமூர்த்தி கோவில், அதாவது குரு பகவானுடைய கோவிலுக்கு போயிட்டு வாங்கும். இந்த காலகட்டத்தில், அதாவது 26/5/2026 20/10/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் ஒரு தரம் போயிட்டு வாங்க. அது தவிர இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியோ இல்லைன்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவின் சன்னதி, அவருக்கு வந்து இந்த வியாழக்கிழமை மூக்கு கடலை அது சுண்டலாக பண்ணி விநியோகம் பண்ணுங்க. வர்றவாளுக்கெல்லாம், அதாவது குருவுக்கு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர்றவாளுக்கெல்லாம் விநியோகம் பண்ணுங்க. உங்களுக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் தவிடுபடியாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம்.